உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதனால மதத்தில் இல்லாமல் வாழ்க்கை, அதாவது நெறி அல்லது ஆவிக்குரிய ஜீவியம், அதுதான் நம்ம வேற ஒன்றுமே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எவ்விதமாக வாழ வேண்டும், அதற்கு எது தேவைப்படுகிறது, அதை சொல்றதுதான் என்னுடைய ஊழியம். அதனால என்னுடைய நற்செய்தி படங்கள், இதுவரை 21 நற்செய்தி திரைப்படங்கள் எழுதி இயக்கி இருக்கிறேன். அதுல 4 படங்கள் ஜீசஸ் ரெடீம்ஸ், மோகன் சிலாசரஸ் அண்ணா அவங்களுடைய இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திற்காக 4 படங்கள். அதுல நீங்க அநேகமா கேள்விப்பட்ட படங்கள் இருக்கலாம். என் மகனே, சத்தியத்தை தேடி, ஒளியை தேடி, இந்த படங்கள்லாம் நான் எழுதி இயக்கிய படங்கள். கடவுள் யார் என்பதை, உண்மையான கடவுள் யார் என்பதை அறியாதவர்களுக்கு சொல்வது, அதுக்கு பேர் தான் நற்செய்தி. நம்ம நற்செய்தி என்ன நினைச்சிட்டோம், நமக்குள்ளேயே பார்த்து கர்த்தர் நல்லவர்னு பேசிக்கிட்டு நற்செய்தி இல்லை. கர்த்தர் நல்லவர் என்று யாருக்கெல்லாம் தெரியாதோ அவருக்கு சொல்லுவது தான் நற்செய்தி. அட்ரஸ் தெரிஞ்சவங்களுக்கு அட்ரஸ் சொல்றதுக்கு பேர் நற்செய்தி கிடையாது. அட்ரஸ் தெரியாதவங்களுக்கு அட்ரஸ் சொல்லணும். அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் எடுத்துக்கொண்ட காரியம், உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்த காரியம், மார்க்கு நற்செய்தி நூலிலே 3ஆம் அதிகாரம், மார்க்கு நற்செய்தி நூலிலே 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள், ஜஸ்ட் 5 verses. இந்த 5 வசனங்களுக்குள்ளாக மறைபொருள் என்ன, கர்த்தர் நமக்கு போதிப்பது என்ன, கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவது என்ன, நம்முடைய வாழ்வில் நாம் அபியாசப்படுத்த வேண்டிய பாடங்கள் என்ன, அதையெல்லாம் நம்ம அதில் பார்க்கலாம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அடுத்து அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். 2. 3வது, அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி என்ன செஞ்சாரு, அவனுடைய கரத்தை அவர் சொஸ்தமாக்கினார். இப்போ 3 கரங்கள் இந்த ஆலயத்தில், இந்த சபையில் இருக்கின்றன. 3 கரங்கள். ஒன்று சூம்பின கரம், மற்றொன்று குற்றம் பார்க்கும், குற்றப்பிடிக்கும் கரம், அவரை குற்றப்படுத்தும் கரம். 3வது கரம் குணமாக்குகின்ற கரம். ஹல்லேலூயா. 3 கரங்கள் அங்க இருக்கு. ஒன்று குணமாக்குகிற கரம், the hand of healing, the healing hand. அந்த 3வது கரம், அது இயேசு கிறிஸ்துவின் கரம். அது அங்கே சுகமளிக்கிற கரம், குணமாக்குகிற கரம். இன்னொரு கரம் எது என்றால் அங்கே சுகவீனமாய் இருக்கின்ற சூம்பின கரம். மற்ற கரம் எது என்றால் இவரை எப்படியாவது குற்றம் பிடிக்கலாம், இவரை எப்படி குற்றப்படுத்த முடியும் என்று காத்திருக்கிற ஒரு கரம். இந்த 3 கரங்களுக்குள்ளாக என்ன நடந்தது என்றதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த முதல் காரியமாய் பாருங்க, அக்யூசிங் ஹேண்ட், அதாவது குற்றம் பிடிக்கின்ற கரம். இன்னொன்று சூம்பின கரம். அடுத்தது என்ன என்றால் அது குணமளிக்கிற ஒரு கரம். இந்த குணமளிக்கிற கரம் என்ன செய்தது என்பதை தான் நாம் இங்க பார்க்க இருக்கோம். பாருங்க, அந்த கரம் எவ்விதமாக சொஸ்தமானது என்று நாம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். என்ன நடக்குது பாருங்க, கடைசியா 5ஆம் வசனத்தின் கடைசி வரி என்ன சொல்லுது பாருங்க, படிங்க யாராவது. அவன் கை மறு கையை போல சொஸ்தமாக்கியது. நல்லா கவனிக்கணும், அது மறு கையை போல சொஸ்தமாகியது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கை, ஒரு கரம் நன்றாகவே இருந்தது, ஒரு கை எந்த குறையும் இல்லாமல் இருந்தது, ஒரு கை நிறைவாய் இருந்தது, ஒரு கை அது நல்ல குணத்தோடு சுகத்தோடு பலத்தோடு இருந்தது, இன்னொரு கரம் சூம்பி போயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான், ஒரு பக்கம் நன்றாக இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நாம் சூம்பினவர்களாக இருக்கிறோம். ஒரு பக்கம் அவிசுவாசம் நன்றாக இருக்கிறது, இன்னொரு புறம் நமக்கு சூம்பின விசுவாசமாக இருக்கிறது. ஒரு புறம்
நம்பிக்கை நன்றாக இருக்கிறது, இன்னொரு புறம் அது சூம்பினதாக இருக்கிறது. ஒரு புறம் நமக்கு நிச்சயமாக இது நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம், இன்னொரு புறம் சந்தேகத்தின் ஆவி, பயத்தின் ஆவியை கொண்டு அது எவ்விதமாக இருக்கிறது, சூம்பினகரமாக இருக்கிறது. ஒன் சைடு ஐ எம் பர்ஃபெக்ட், இன்னொரு சைடு ஐ எம் இம்பர்ஃபெக்ட். ஒரு பக்கம் நன்றாக இருக்கிறேன், ஒரு பக்கம் நான் விசுவாசத்தில் ரொம்ப அப்படியே முதிர்ச்சியான மாதிரி நம்ம பேசுவோம், ஒரு பக்கம் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை என்று சொன்ன கர்த்தர். இப்படியெல்லாம் ஒரு கரம் பேசிக்கொண்டிருக்கும், இன்னொரு கரம் பயத்தின் ஆவியோடும் சந்தேகத்தின் ஆவியோடும் இருக்கும். ஒரு புறம் என்னுடைய இருதயம் சூம்பினதாக இருக்கிறது, ஒரு புறம் அது மிகவும் பலத்தோடு கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நினைக்கின்ற ஒரு கரம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். கர்த்தர் சூம்பின கரத்தை எவ்விதமாக மாற்றுகிறார் என்றால், மறுகையை போல அதை மாற்றுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. மறுகரம் போல மாற வேண்டும். ஒருவரும் எவ்விதமாக இருக்கிறதோ அதுபோல மாற வேண்டும். மறுகரத்தை போல மாறுவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை இங்க எத்தனை வருடமாக அவன் வந்தான் என்று தெரியாது, ரொம்ப நாள் வந்திருக்கலாம், ரொம்ப நாளா அந்த சர்ச் அந்த சபைக்கு அவன் வந்து கொண்டிருந்திருக்கலாம். அந்த ஜெபாலயத்துல எவ்வளவு நாள் அவன் வந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கூட்டம் என்ன நினைக்குதுன்னா, இவரை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேண்டும், இவரை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும். நம்ம சாட்சி சொல்லும் போதெல்லாம் அப்படிதான், ஏன் எங்க கோயில்ல நடக்கலையா, நாங்க போன இடத்துல எல்லாம் இது நடக்கலையா, நாங்க கூட திருப்பதிக்கு போறோம், நாங்க கூட கூழ் ஊத்துறோம், எங்களுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. குற்றம் பிடிப்பதற்காக ஒரு கரம் இருக்கும், ஆனால் குணமாக்குகிற கரம், மறுகரம் போல சொஸ்தமாக்குகிற கரம். ஹல்லேலூயா. அது எப்பொழுதும் மறுகரம் போல சொஸ்தமாகும், மறுகரம் போல. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு, ஒரு பக்கம் நல்லாதான் இருக்க மகளே, ஒரு பக்கம் நல்லாதான் இருக்க மகளே, ஒரு பேரும் கரெக்டா சர்ச்சுக்கு வர, கரெக்டா தசமாக கொடுக்கிற, சரியான காலத்திலே முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கிறாய், ஒருபுறம் காணிக்கை ஒழுங்காக செலுத்துகிறாய், ஒருபுறம் உன்னுடைய வேத வாசிப்பு நன்றாக இருக்கிறது, ஆலய அந்த பிரவேசம் நன்றாக இருக்கிறது, ஊழியத்தில் நன்றாக இருக்கிறது, ஆனால் இன்னொரு புறம் சூம்பின கரமாய் இருக்கிறது என்றால், கர்த்தர் இந்த கரத்தை புதுப்பிக்கிறவர் அல்ல, அந்த கரம் போல மாற்றுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. மறுகரம் போல சுத்தமாக்குகிறவர், மறுகரம் போல. எந்த கரம் அவருக்கு சூம்பினதாக இருந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிறைய கேள்வி கேட்பேன், பைபிள் டீச்சர், அதனால நான் உங்ககிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக கேட்கிறேன். எந்த கரம் அது? ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட்? ஒரு கரம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அது எந்த கரம்? ஏன் அப்படி முறைக்கிறீங்க? யாருக்கு தெரியல? தெரியலையா? ஏமா? லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யாராவது வாசிங்க. இப்ப சொல்லுங்க, எந்த கரம்? அதான். அதனால நம்ம உள்ளே குண்டு சட்டிலேயே ஓட்டக்கூடாது, எல்லாத்தையும் படிக்கணும், ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாமல் இராது. அதனால நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். இவர் டாக்டர், லூக்கா யாரு? அவர் ஒரு மருத்துவர். அவர் என்ன பண்ணாரு? ஃபுல் டீட்டெயில் கொடுப்பார். அதனாலதான் அவர் கரெக்டா சொல்றாரு, இது ரைட் ஹேண்டு தான், வலது கரம் தான். வலது கரம் சோம்பினதாக இருந்தால் என்ன நடக்கும்னு தான் இங்க பார்ப்போம். வலது கரம் சோம்பினதாக இருந்தது, அந்த வலது கரத்தை இடது கரம் போல, மறுகையை போல மாற்றி காண்பித்த ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பகுதி, ஏதேனும் ஒரு போர்ஷன், ஏதோ ஒரு ஏரியா, அந்த இடத்துல எனக்கு அது சூம்பினதாக இருந்தால், நான் கர்த்தர் சொல்லுவது போல உன் கையை நீட்டு. எந்த கையை நீட்ட சொன்னாரு? சூம்பின கையை தான் நீட்ட சொல்லுகிறார். அவதான் முடியாம தொங்கிட்டு இருக்கு. கர்த்தர் என்ன பண்ணாரு? சுகமாகி விட்டது, நீட்டு என்று சொல்லவில்லை, நீட்டு அது சுகமாகும் என்று சொன்னார். ஹல்லேலூயா.
நம்முடைய கர்த்தர் எப்படின்னா பிராக்டிக்கலா நடத்தி அதை செய்கிறவர். அற்புதம் என்றால் கூட அது நன்றாகி விட்டது பார், இப்பொழுது நீ உன்னுடைய கையை உயர்த்து என்று சொல்லவில்லை. கையை நீட்டு, எழுந்து நடுவே நில். எங்கேயோ மூலையில உட்கார்ந்துருக்க, அப்பவே தெரியுது உன் கரம் மட்டும் அல்ல, நீயே சூம்பி இருக்கிறாய். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அங்கிருந்தே கையை தூக்குப்பான்னு சொல்லல, நடுவே நின்று. ஹல்லேலூயா. நீ நடுவுல நில்லு, இந்த ஜபாலயத்தின் சென்ட்ரல் பிளேஸ்ல நில்லு. சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் உன்னை காணட்டும். இன்றும் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீ வாழுகிற தெரு, நீ வசிக்கின்ற ஊர், நீ இருக்கின்ற வீடு, நீ பணி செய்கிற அலுவலகம் எதுவாக இருந்தாலும் அங்கே நடுவே நிற்க வேண்டியவர்கள் தான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நாம் நடுவே நிற்க வேண்டும். நடுவில் நிற்க செய்கிற ஒரே கர்த்தர் அவர். ஏனென்றால் 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே கூடினால் அங்கே நடுவில் நிற்கிற கர்த்தர். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர்! எல்லாமே நடுவில், சென்டர், த சென்டர் பாயிண்ட். ஒரு ஏரியா, ஒரு சர்க்கிள், நம்ம படத்துல தான் படிச்சிருப்பீங்க பிள்ளைங்க. அங்க ஒரு வட்டம் வரையும் போது அந்த பரப்பளவை நாம் எப்படி கண்டுபிடிப்போம்? சென்ட்ரல் பாயிண்ட் இல்லாம நம்ம எவ்வளவு தூரம் போனோம்னே தெரியாது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு இருக்கிற ஒரே சென்ட்ரல் பாயிண்ட் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சென்ட்ரல் பாயிண்டே அவர்தான். அதனாலதான் பைபிளுடைய சென்டர் வசனமே என்ன சொல்லுது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சென்டர், எவ்ரிதிங் இஸ் இன் சென்டர். எல்லாமே நடுவில் இருக்கின்ற கர்த்தர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்து நெருப்புக்குள்ள போட்டாங்க. நடுவில் ஒருவர் இருந்தார், அவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனாலதான் ராஜா வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன சொல்றாரு? நடுவுல ஒருத்தர் யாரோ இருக்காரு. ஹல்லேலூயா. என்றைக்கும் நாம் நடுவில் இருக்கிற கர்த்தர், நம்மை நடுவில் நிற்க செய்கிற கர்த்தர், நம்மை நடுவில் நிற்க சொல்லுகிற கர்த்தர், நம்மை கை நீட்ட சொல்லுகிற கர்த்தர். நீ கையை நீட்டு, அது அப்புறமாக என்ன ஆகும் என்றால் மறுகரம் போல சொஸ்தமாகும். மறுகரம் போல சொஸ்தமாக்குகிற கர்த்தர். உன் கையை நீட்டு, நீ எழுந்து நடுவே நில். நீ கையை நீட்டு, அது சொஸ்தமாகும். எல்லா இடத்துலயுமே பாருங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எடுத்த உடனே ஆக்ஷன். சுகமாக்கி விட்டு ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் அது சுகமானது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அதனாலதான் இங்க ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், எழுந்து நடுவில் நில், உன் கையை நீட்டு, அப்பொழுது அது மறுகரம் போல சொஸ்தமாயிற்று. அந்த மறுகரம் போல சொஸ்தமான கரம், அதுல குற்றம் பிடிக்கும் கரம் என்ன பண்ணுச்சு? அந்த குற்றம் பிடிக்கிற கரம் எல்லாம் என்ன சொல்லுது? நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ ஜீவனை அழிப்பதோ, எது நியாயம்? குற்றம் பண்றவெல்லாம் என்ன சொல்லுவான்? நியாயம் பேசுவான். அநியாயத்தையே எப்படி பேசுவான்? நியாயமா பேசுவான். நியாயம் பேசினாங்க. எது நியாயம்? அதாவது ஒருவரை சொஸ்தமாக்குவதே நியாயம் அல்ல என்று நினைத்த அந்த குற்றம் பிடிக்கிற கரங்கள், அவர்கள் நியாயம் பேசுகிறார்கள். எது நன்மை தீமை என்று பேசுகிறார்கள், எது அழிவு காப்பது என்று பேசுகிறார்கள். ஆகையால் அவர்கள் என்ன சொன்னாங்க? எது நியாயம் என்றால் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். நியாயம் பேசுறியப்பா, நான் என்கிட்ட சொல்லு, எது நன்மைன்றதை எனக்கு சொல்லு, எது தீமைன்றதை எனக்கு சொல்லு. ஏன்னா இவர்கள் எல்லாம் அது நன்மை அல்ல என்று நினைத்தார்கள், தீமை என்று நினைத்தார்கள், அழிவு என்று நினைத்தார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவரை குணமாக்குகிறேன் என்றால் அது அவனுக்கு நன்மை, அது அவனுக்கு நிச்சயமாக அவன் அந்த இடத்திலே தன் ஜீவனை காத்துக் கொள்ளுகிறான். ஆகையால் நீங்கள் சொல்லுங்கள், எது நியாயம்? அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். வாயை ஒரே வார்த்தையில அடைச்சிட்டாரு. அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஜெபம் பண்ணணும். நம்ம ஐடியா கொடுக்க கூடாது. அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பல சமயம் அவருக்கே ஐடியா கொடுக்கும், அவருக்கே சஜஷன் கொடுக்கும். அது அல்ல. பிரேயர் இஸ் நாட் லைக் தட்.
நாம் ஜெபிக்கும் போது நான் அவரிடத்திலே என்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து உமக்கு என்ன சித்தமோ அதை செய்யும் என்று சொல்லி கேட்கும் போது எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், அவருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்ததுக்கு காரணம் என்ன? என்ன பாருங்க, என்ன போட்டிருக்கு? 5வது வசனம் படிங்க. இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு. கோபத்துக்கு பாத்தீங்களா, 2 காரணம் இருக்கிறது. அது நியாயமான கோபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் வைக்கிற கோபம் 2 காரணங்கள். ஒன்று, என் இருதய கடினம். 2வது, அவர் விசனப்படுகிறார். நம்முடைய இருதயம் கடினப்படும் போது விசனப்படுகிற ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், விசனப்படுகிறவர். ஒரு கடவுள் கவலைப்படுறார். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த தெய்வமாவது கவலைப்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நம்முடைய கர்த்தர் கவலைப்படுகிற கர்த்தர், நமக்காக விசனப்படுகிற கர்த்தர், விசனத்தினால் கோபப்படுகிற கர்த்தர், இருதய கடினத்தின் நிமித்தம் விசனப்படுகிற கர்த்தர். அவருடைய கோபத்திற்கு காரணம் எது என்றால் அவர் நம்மேல் விசனப்படுகிறவராக இருக்கிறார். விசனப்படுகிற கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. அங்க விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து. நம்மளை மட்டும் கவனிக்கிறவர் இல்லை, நம்ம சுத்தி யார் இருக்காங்களோ அவங்களையும் பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மை எதிர்க்கிறவர்கள் யார் இருந்தாலும் அவர்களை பார்க்கிற கர்த்தர். நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள் யார் இருந்தாலும் அவர்களை பார்க்கிற கர்த்தர். அவரை குற்றப்படுத்துகிறவர்கள் நம்மை சூழ்ந்திருந்தால் நம்மை மாத்திரம் காண்கிற ஆண்டவர் அல்ல, எல்லாரையும் சுற்றி பார்க்கிற கர்த்தர். நம்முடைய கர்த்தர் சுற்றி பார்க்கும் கர்த்தர். எப்படி சுற்றி பார்க்கும் கர்த்தர் பார்க்கலாமா? அது எப்படி சுற்றி பார்க்கிறவர்? 34ஆம் வசனம் வாசிங்க. இதுல சுற்றி பார்த்து அவர் எப்படி பார்க்கிறாரு? சுற்றி பார்க்கிற கர்த்தர். அடுத்து பாருங்க 5:32, மார்க் 5:32 வாசிங்க. சுற்றிலும் பார்க்கிற கர்த்தர், சுற்றி பார்க்கிற கர்த்தர். 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. சுற்றி பார்த்து பாருங்களா, சுற்றி பார்க்கிற கர்த்தர். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. சுற்றி பார்த்து பாத்தீங்களா, நம்மை சுற்றி பார்க்கிற கர்த்தர். அவரை சுத்திட்டு வரணும்னு அவசியம். ஹல்லேலூயா. கடவுள் என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போனதும் சுத்தி சுத்தி வருவாங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை சுற்றி வருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி பார்க்கிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். நம்ம போய் சுத்தி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா கோயிலை சுத்தி பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க? அந்த சிலைய சுத்தி வருவாங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிற கர்த்தர். நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோக்கி பார்க்கிற கர்த்தர், சுற்றி பார்க்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சுற்றிலும் பார்த்து. எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர்! நம்முடைய கர்த்தர் சுற்றி பார்க்கிற கர்த்தர். நம்ம போய் அவரை சுத்தணும்னு அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் எபினேசராக இருந்தவர். எபினேசர் தான் என்ன? இம்மட்டும் வழி நடத்தி வந்தவர், இம்மட்டும் நம்மோடு நடந்தவர் எபினேசர். அந்த எபினேசர் இம்மானுவேலாக மாறினார். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்ன அர்த்தம்?
நம்மோடு இருக்கிறார். உடன் நடந்தவர் நம்மோடு இருப்பவராக மாறினார். நம்மோடு இருப்பவர் நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்து மேலே செல்லும் போது என்ன செய்தார் என்றால், உனக்காக ஒருவரை நான் உன்னோடு வைத்து செல்லுகிறேன் என்று நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து சென்றார். ஆகையால் அவர் எபினேசராக இருந்து இம்மானுவேலாக மாறி இப்பொழுது தேற்றரவாளனாக நமக்கு உடன் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.